திடீர்னு ஏன் சார் அரசியல் ஆசை வந்துச்சுன்னு கேட்குறேன். இவ்வளோ வருஷமாக இருந்தீங்கல்ல இண்டஸ்ட்ரியில், இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததில்லை. இந்த ஒரு 25 வருஷமாக இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன அநியாயம்லாம் நடந்திருக்கு. என்றைக்குமே குரல் கொடுக்காத நீங்கள், எதுக்குமே தலையிடாத நீங்கள், இப்போ நடிகர் சங்க பிரச்சனை. அரசியலை பற்றி பேசுறதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. அது சொல்கிறதுக்கு என் சேனல் சரியான சேனல் இல்லை. இவர் விஜயண்ணனுக்குன்னு ஒரு பட்டாளமே இருக்குது, விஜயண்ணனுக்குன்னு ஒரு தனி இடமே இருக்குது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், அவருடைய விமர்சனங்கள்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவருடைய வாங்காத புகழ் இல்லை, அவர் வாங்காத பேச்சு இல்லை, அவர் வாங்காதவுடைய வளர்ச்சி இல்லை. அவருடைய படம் எவ்வளோ வசூலாகுதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இன்னும் இடம் இருக்குது. காமெடி ஆக்டராக இருந்தீங்க, நீங்கள் வந்து அரசியலில் ஒன்றும் ஆசைப்படுவீங்க, சட்டமன்ற உறுப்பினர் வந்து உங்களுக்கு தகுதி இருக்குது. ஆனால் விஜயண்ணாவுக்கு தகுதி இல்லையா? ஏன் அவரெலாம் வரக்கூடாது? ஏன் போதும், நீ நடித்தது போதும். நீ மக்கள் சேவைக்காக வராரு, மக்கள் நலனுக்காக வராரு. பிடிச்சா வர வைங்க, பிடிக்கலையா விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தான் வரணும், நான் தான் வரணும்னா பேசக்கூடாது. தூத்துக்குடி போவாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தூத்துக்குடி மக்களுக்கு தெரியும், பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்தாரா வரலையான்னு.